ॐ कृष्णाय परमात्मने நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல 2வது ஸ்லோகத்தை நாம இப்ப படிச்சு கொண்டிருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படிங்கிற இந்த உத்தமமான ஸ்லோகத்துல நாம இப்போ ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் உத்தமம் பவித்ரம் பிரத்யக்ஷ அவகமம் இந்த 4 பதங்களுக்கு அர்த்தங்கள் பார்த்திருக்கோம். வித்தைகளிலேயே இதுதான் சிறந்த வித்தையாக இருக்கிறது. அதனால் இதற்கு ராஜ வித்யா ராஜதே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால அது ரொம்ப ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வித்யாக இருக்கிறது. இது வித்தைகளின் ராஜாவாக இது இருக்கிறது அப்படின்னு அதனுடைய பெருமை ஏன் அப்படிங்கறதெல்லாம் நாம விரிவாக பார்த்தோம். அப்புறம் ராஜகுஹ்யம் எதனால இது ஏன் குஹ்யமா இருக்கு? அதுவும் ரொம்ப ராஜகுஹ்யமா இருக்கு. ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இது மறைந்ததாகவும் இருக்கிறது. அதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ராஜகுஹ்யம். குஹ்யம்னா மறைஞ்சிருக்கு. ராஜனாலே ஒளி பொருந்தியது அப்படின்னு பார்க்கிறோம். அர்த்தமே அப்படித்தான் இருக்கு. டு ஷைன் அப்படின்னு இருக்குன்னு பார்க்கிறோம். இப்ப ஒளி பொருந்தியது எப்படி மறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒளி பொருந்தியது யாருக்கு மறைபொருளாக இருக்கு அப்படின்னா, பக்குவம் இல்லாதவர்களுக்கு அது ஒளி பொருந்தியதாக இருந்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியாததனால் அது மறைந்ததாக இருக்கிறது. அதனால அது மறைபொருளாக இருக்கிறது. அதனால இது குஹ்யமான இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பொருட்களிலேயே இது மிக உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு இதனுடைய பெருமையெல்லாம் நம்ம பார்த்தோம். எதனால இது பவித்ரம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எப்படி இது தூய்மைப்படுத்துகிறது? எதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது? உத்தமம் பவித்ரம்னு ஏன் சொன்னார்? மிக உயர்ந்த பவித்திரமாக்குவதற்கான சாதனங்கள்லயே இதுதான் உயர்ந்தது அப்படின்னா, அப்போ அது எந்த கசடும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை மலங்களையும் நீக்கி, எல்லா பாபங்களையும் நீக்கி, நமக்கு நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டுறதுனால இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது உத்தமம் பவித்திரமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிரத்யக்ஷ அவகமம். இப்ப தெரிஞ்சு கொண்டு ஒரு வருஷம் கழிச்சு அதோட அனுபவிக்க போறது இல்ல. அதனுடைய பலனை அனுபவிக்க போறது இல்ல. இப்ப இன்னிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கபால பத்தி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம். அதனால நீங்க இப்படிதான் மூச்சை எடுத்து இப்படி மூச்சை விடணும், இத்தனை மூச்சு உள்ள எடுக்கணும், இத்தனை மூச்சு வெளில எடுக்கணும், இவ்வளவு நேரம் நிறுத்தணும், இவ்வளவு ஸ்பீட்ல விடணும் அப்படின்னு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத நீங்க ரிசல்ட்ட பாப்பீங்க அப்படின்னு சொல்லல. இந்த இந்த இதுல இந்த ஞானத்தோட விஷயத்துல அந்த மாதிரி நம்ம சொல்லல இல்ல. சாஸ்திரமும் சொல்லல, ஞானம் அப்படிப்பட்டதாக இல்லை. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரத்யக்ஷ அவகமம். இப்பவே சொன்ன உடனே புரியக்கூடியதாக இருக்கிறது. சொல்றதும் கேட்கறதுமாக இருக்கிறதுனால இது சொன்ன உடனே புரியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லக்கூடியது உண்டு. இந்த கர்ணன் இருக்கானே, அவன் ரொம்ப காலமா ராதையினுடைய புதல்வன் அப்படின்னு தான் அவனுக்கு தெரியாது. அவன் குழந்தையா அவன் இருக்கிறச்சே அந்த பெட்டியிலேருந்து அவனை குட்டி பாப்பாவா எடுத்ததுல இருந்து ராதை தான் வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த இதுல தேரோட்டியினுடைய மனைவி தான் வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால அவன் என்ன நினைக்கிறான், என்னோட அம்மா ராதா தான் அப்படின்னு நினைக்கிறான். திடீர்னு குந்தி இல்லப்பா இதெல்லாம் தான் பேக் ஸ்டோரி, நான் தான் உன்னை அந்த பெட்டியில வச்சு அமுச்சு விட்டேன், அதனால நான் தான் உனக்கு அம்மான்னு சொன்ன உடனே அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியுது. அப்ப நான் ராதேயன் இவ்வளவு நாளா, ராதேயன் அப்படின்னா நான் ராதையின் மைந்தன் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தான். குந்தி சொன்ன உடனே என்ன ஆயிடுறது, நான் கவுந்தேயன் அப்படின்னு அவனுக்கு புரியுது. இந்த ராதேயன் தெரிஞ்சுட்டு இருந்தத விட்டுட்டு கவுந்தேயன்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெனக்கெட வேண்டியிருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரிதான் நான் இந்த உடல் மனம் புத்தி அப்படின்னு நினைச்சுக்கொண்டு இந்த லோயர் எண்டோட நான் போராடி கொண்டு இருக்கேன் இல்லையா, இது கிடையாதுப்பா நீ அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொன்ன உடனே நான் என்னோட ஹையர் செல்ஃப நான் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா நான் அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். தூய உணர்வே நான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி இந்த ராதேயன்கிறத இல்லாம கவுந்தேயன் அவன் புரிஞ்சு கொண்டானோ அது மாதிரி பிரத்யக்ஷ அவகமம் உடனே புரியறது இல்லையா? இப்பவே சொன்ன உடனே புரியக்கூடியது தானே. இல்ல நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு, நீ எனக்கு அந்த சீன் எல்லாம் காமி, மறுபடியும் அதெல்லாம் காட்டலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லா விதண்டாவாதமும் பண்ணலாம். ஆனா சொன்ன உடனே புரியுறதா புரியலையானா புரியுது.
அந்த புரியறதுங்கிறதுனாலயே இது வந்து பிரத்யக்ஷ அவகமம். நம்ம பார்த்தோம் போன வகுப்புல, இதோடதான் முடிச்சோம் நம்ம. அப்ப புரியாம இருக்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கே, இத்தனை தடவை கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் புரியாமலாம் இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும் தானே. அதுக்கு என்ன என்ன பதில் அப்படின்னு கேட்டா, தயாரிப்பு இல்லைன்னா புரியாது. எதுக்கு எதனால நமக்கு தடைகள் வருது? தடைகள் இருந்தால் புரியாது. தடைகள் ஏன் வருது? தயாரிப்பு இல்லாம ஏன் இருக்கு? தடைகள் ஏன் இருக்கு அப்படின்னா, மனசு வந்து வெளிப்புறமாக இருக்க இருக்க இந்த மனசு இந்த சாஸ்திரத்துல பொருந்தி உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு அவைலபிள். நான் முன்னாடில இருந்து இதுதான் சொல்றது. மனசோட அவைலபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம் இங்க. இங்க எது டூல் அப்படின்னா, இந்த மனசுலதான் எல்லாத்தையும் வாங்கிக்கும். மனசை எங்கேயோ எதுலயோ வச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு இது எண்ணம், அதுல எல்லாம் மனசு இருந்ததுன்னா நம்ம பிசிக்கலா பிரசன்டா இருப்போம், மென்டலா ஆப்சென்டா இருப்போம். அப்படி இருந்தா புரியாது. அப்ப அவன் இந்த இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. அவன் எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். துரியோதனனோட என்ன பண்ணலாம் அது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப குந்தி வந்து 1 மணி நேரம் லெக்சர் அடிச்சா கூட ராதேயன் கவுந்தேயன்லாம் ஒன்னும் புரியவே புரியாது. கரெக்ட் தானே? எப்ப புரியும்னா, அந்த மனம்ங்கிற டூல் வந்து அவைலபிளா இருந்து இந்த வார்த்தைகளை வாங்கி உள்ள ப்ராசஸ் பண்ணாதான் புரியும். நம்ம எவ்வளவு சொன்னாலும், நீ யாரு சாஸ்திரம் இப்படி சொல்றது அப்படி சொல்றது எல்லாம் சொன்னாலும், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படி உபனிஷத் எடுத்து விரிச்சாலும், என்னோட காது கேட்டாலும் என் மனசு அவைலபிளா இருந்தா தான் காது வழியா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகும். அப்ப ப்ராசஸிங் நடக்காதது ஏன் அப்படின்னா, மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எங்க குறை இருக்குன்னா, சாஸ்திரத்துல குறை இல்ல. இது பிரத்யக்ஷ அவகமம் தான். யாருக்கு அப்படின்னா, யார் இதுக்கு காதையும் மனசையும் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு. அப்படிங்கறதுனால இது பிரத்யக்ஷ அவகமம்ங்கிறது அவ்வளவு அவ்வளவு முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க. இதுல பிரத்யக்ஷ அவகமம் போட்டதுனால பகவான் என்ன சொல்றாருன்னா, போன அத்தியாயத்துல நான் சொன்னேன், பிரம்மலோகம் போய் பிரம்மாஜி கிட்ட படிச்சு முக்தி அடையலாம்னு கிரமமுக்தி சாதனம் சொல்லி கொடுத்தேன். தேவையே இல்லப்பா, இங்கேயே இப்பவே சொல்லும் போதே புரிஞ்சுக்க கூடிய விஷயத்துக்கு எதுக்கு நீ இவ்வளவு மெனக்கெட்டு உபாசனை எல்லாம் பண்ணி ஒரு ஆயுசு பூரா உயிரை கொடுத்து அவ்வளவு கடும் தவம் எல்லாம் பண்ணி நீ எதுக்கு மேல போற? இங்கேயே இப்பவே நீ முக்தனா இருந்து ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுவும் கொடுக்குறோமே. கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுக்கறதுனால நீ இங்கேயே இப்படியே பண்ணலாமே அப்படிங்கிறதுனால இங்க அந்த வார்த்தைய பகவானே வந்து சொல்றாரு. இது பிரத்யக்ஷ அவகமம், இங்கேயே புரியக்கூடியது. பிரம்மலோகம் போக வேண்டாம், நீ இங்கேயே இருந்து படிச்சானாலே போறோம். இது இப்ப புரியலனாலும் பின்னாடி புரிஞ்சிரும். இந்த சுவாமிஜி வேடிக்கையா சொல்லுவார், 9வது அத்தியாயம் இல்லைன்னா 10வது அத்தியாயம், 10வது அத்தியாயம் இல்லைன்னா 11வது அத்தியாயம், அப்படியே அவர் 18 வரைக்கும் சொல்லுவார். அப்படி சுவாரஸ்யமா அந்த மாதிரி 18 வரைக்கும் அப்பவும் புரியலையா, அடுத்தது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுப்போம். அப்போ வாங்க, அவர் எப்படி சொல்வாருன்னா, நீங்க அடுத்த கீதா கேம்புக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது இப்ப புரியலனாலும் பின்னாடி புரியும். கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க இந்த விஷயம் புரிந்துவிடும் அப்படிங்கிறது இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அடுத்தது என்ன வார்த்தை போடுற? தர்மியம் அப்படின்னு போட்டிருக்கு. தர்மியம் அப்படின்னா, தர்மியம்னு சொன்னாக்க தர்மத்திலிருந்து நீங்காமல் இருந்து இது தர்மத்திற்கு முரண்படாததாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தர்மியம் அப்படிங்கிறது. இப்ப தர்மம் அப்படி தர்மாத் அனபேதம் அப்படின்னு சொல்றது. அனபேதம் அப்படின்னு சொன்னா தர்மத்துக்கு முரண்படாமல் இருக்கிறது, இது தர்ம விருத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, தர்மமாக இருப்பவர்களுக்கு இது நிச்சயமாக புரியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தர்மமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? வாட் இஸ் மென்ட் பை தர்மமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு பொதுவாக என்ன சொல்றது அப்படின்னா, நீ உனக்கு எந்த குலத்தில் பிறந்திருக்கிறாயோ உனக்குன்னு ஒரு ஸ்வதர்ம அனுஷ்டானங்கள் இருக்கும், அந்த ஸ்வதர்ம அனுஷ்டானங்களை நீ கட்டாயம் பண்ணணும், அதுதான் தர்மாச்சரணம் அப்படின்னு ஒரு காமனா ஒரு ஆன்சர் இருக்கு. ஒரு பூனல் போட்டாச்சு அப்படின்னா நீ வந்து சந்தியாவந்தனங்கள் பண்ணணும், உனக்குன்னு இருக்கிற கர்மாக்கள்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் காமன் ஆன்சர். அப்ப எனக்கு போடவே இல்லை இருந்தாலும் எனக்கு தர்மமே கிடையாது, நான் வந்து தர்மாச்சரணமே நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃப்ரீயா இருக்கலாமான்னா அப்படி இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்றது? எல்லாருக்கும் பொதுவான தர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. அது என்ன தர்மங்கள்? நம்ம ஏற்கனவே பார்த்த தர்மங்கள் தான். பஞ்ச மகா யஜ்யம் அப்படிங்கிற தர்மங்கள் நமக்கு இருக்கு. நம்ம தேவர்கள், ரிஷிகள், அப்புறம் தெய்வத்துக்கு, அப்புறம் வந்து மனுஷியர்கள், பூதங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம பண்ண வேண்டிய கடமைகள். கடன் அப்படின்னாலும் கடமைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த கடமைகளை நம்ம பண்ணணும், நித்தியம் அதை பண்ணணும்.
நித்தியம் அட்லீஸ்ட் காத்தால ஒரு விளக்கை ஏத்தி ஒரு யாராவது ஒருத்தர் வீட்டுல விளக்கேத்திட்டாலும், நான் விளக்க ஏத்தல இன்னொருத்தர் ஏத்தியாச்சு அப்படின்னாலும் போய் அந்த சுவாமி முன்னாடி நின்று கொண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ சொல்லி லோகக்ஷேமத்துக்காக ஒரு பிரார்த்தனையை பண்றது அப்படிங்கிறது தெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு பார்க்கும். அதே போலதான் இந்த செடிகளுக்கு தண்ணி விடுறது, மிருகங்களுக்கெல்லாம் ஏதாவது அந்த பூனைக்கு பால் வைக்கிறதோ, காக்காய்க்கு சாதம் போடுறதோ, இதெல்லாம் யார் யார் தடை பண்றா? யாருமே தடை பண்ணவே இல்லையா? இன்னார் பண்ணணும், இன்னார் பண்ணக்கூடாதுங்கிறதே கிடையாது. இந்த பஞ்சமகா யஜ்யத்துல இந்த பஞ்சமகா யஜ்யம் எல்லாமே எல்லாருமே பண்ணணும். ஒருத்தரும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதுல முக்கியமா என்ன தேவர்களுக்கு பண்ணக்கூடிய கடனுக்கு நாம எங்கேயான யாகம், ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அந்த நமக்கு தெரியறது அப்படின்னா அதுல நம்மளால எவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஒரு திரவிய சகாயம் எவ்வளவு கொடுக்க முடியும், அல்லது சரீர சகாயம் எவ்வளவு கொடுக்க முடியும். நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்ததுதான், அது ஒண்ணும் பெரிய என்ன இவ்வளவு ரூபாய் தான் அப்படிங்கிறது கிடையாது. ரூபாவா கொடுக்குறோமோ இல்ல உடம்பால உழைக்கிறோமோ ஏதோ ஒரு வகையில அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொண்டு அந்த தர்மம் நடக்கிறதுக்கு நாம ஒரு துணையா இருக்கும். இப்படி நம்ம யாருமே போகலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ணல அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அது த்ரைவ் ஆகாது இல்லையா? அதனால தர்மத்தை ரட்சணம் பண்றது நம்மளுடைய கடமையாக இருக்கு. அப்ப தேவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதிகளுக்கான ஒரு திரவியங்களை கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய தர்மமாக இருக்கு. பித்ருக்களுக்கு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போன பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம வருஷங்கள்ல அந்தந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் போக ரிஷிகளுக்கான கடன் மட்டும் கண்டிப்பா நாம அதை பண்ணித்தான். ஏன்னா அது பண்ணும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா அங்கதான் நமக்கு நம்மளுடைய மனசு பூர்ணமா இந்த சாஸ்திரத்துல உட்காரத்துக்கான ஒரு அர்ஹதைய பெறுறது. ஏன் அப்படின்னா இப்ப ரிஷிகள் கடன் எப்படி தீர்க்கிறோம் நம்ம? இப்ப இந்த வியாசர் என்ன பொழுதே போகாம சும்மா போர் அடிக்கிறதுன்னு கதை எழுதினவரா? கதை எழுதல. இது கதையாவே இருந்தால் கூட மகாபாரதத்துல ஒரு கதையிலயும் ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம ராமாயணம் கதை அப்படின்னா கூட அந்த கதையில ஒரு மெசேஜ் இருக்கு. தர்மமா எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது. இங்க தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது. அப்ப அதர்மத்தினுடைய இது எப்படி இருக்கும், பிரபாவங்கிறது எப்படி இருக்கும், தர்மத்தை அதர்மம் எப்படி அட்டாக் பண்ணும், அப்ப தர்மம் எப்படி ஸ்ட்ராங்கா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு சில உருவகங்களால அவர் அதை கொடுத்திருக்காரு. அப்படிங்கிற போது இது அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பகவத்கீதை இப்ப நாம படிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம், அட்லீஸ்ட் 5 ஸ்லோகம் இல்ல ஒரே ஒரு ஸ்லோகம் அது கூட படிக்க முடியாது என்னால அப்படின்னா இந்த வியாசருக்கு நாம பட்ட கடனை எப்படி தீர்க்கவே முடியாது. அதனால இது தர்மம் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறது என்ன டாபிக்லன்னா தர்மம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம் வரையில நாம என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம், அந்த தர்மம் கரெக்டா அனுஷ்டானம் ஆகிக்கொண்டு இருக்கிறதா அப்படிங்கறத நாம தான் ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். அப்படி இந்த தர்மாச்சரணம் அப்படிங்கறது நம்ம பூரணமா பண்ணிருக்கோம். திருக்குறள் இப்ப நம்ம அதுக்காகத்தான் திருவள்ளுவருக்கு என்ன நம்ம இது பண்ண முடியும், நம்ம நன்றி கடன் என்ன பைசா கொடுக்க முடியுமா? திருவள்ளுவரோட பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, நீங்க ரொம்ப நல்லா அறத்துப்பால்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, எழுதியிருக்கீங்க, செம குறள் எல்லாம், அதனால உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நாங்க இல்ல என்ன பணம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாங்க முடியுமா? இல்ல அவர் அதை வாங்கிட்டு தான் என்ன பண்ண போறாரு? சாஸ்திரத்துக்கு விலை பேசவே முடியாது. எத்தனை ரூபா கொடுத்தாலும் இந்த சாஸ்திரத்துக்கு அது ஈடே ஆகாது. அப்படிங்கறதுனால அதனாலதான் நம்ம தேசத்துல சாஸ்திரத்தை விற்கிறதே கிடையாது. இந்த ஃபீஸ் கட்டுங்கோ அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இதுல அனுமதின்னு சொல்றதே கிடையாது. காரணம் என்ன? இது விலைக்கு உட்பட்டதே கிடையாதே. அதனாலதான் அப்ப நம்ம எப்படிதான் அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும் தானே. அவங்க திருவள்ளுவர் ரொம்ப மெக்னானிமஸா இருக்காரு, அவர் வேணாங்கிறாரு, நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தோணும். அதைத்தான் நாம இப்ப என்ன பண்றோம், தினம் நம்ம 5 குறளா படிக்கிறோம், ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறோம். நான் படிக்கிறேன், நான் கண்டிப்பா படிக்கிறேன். நான் ஒரு சாஸ்திரம் இருக்கணும் அப்படின்னா, த்ரைவிங்கா இருக்கணும்னா அது நம்மளோட வாக்குலதான் இருக்கணும். அது ஏட்டுல இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஏட்டுல எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, எல்லா புஸ்தகங்களும் பிரசித்தியா இருக்குல்ல. எது பிரசித்தியா இருக்கு? இப்படி வாக்குல வந்த புஸ்தகங்கள் தான் அதிகமா பிரசித்தியா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா நாம அதை தொடர்ந்து வாக்குல வைத்துக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த புஸ்தகத்துக்கு மதிப்பு, அந்த ரிஷிக்கு நாம பண்ணக்கூடிய கடமை அப்படிங்கிறது. அதனாலதான் தினமும் பாகவத பாராயணம், தினமும் ராமாயண பாராயணம், தினமும் பகவத்கீதை பாராயணம் இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னு, இதெல்லாம் ரிஷி கடன், நமக்கு கட்டாயமாக தீர்க்க வேண்டிய கடன் இதெல்லாம். அதெல்லாம் அதுல இருந்து நம்ம பெனிஃபிட் அடையிறோமா இல்லையா? சோ இதெல்லாம் என்னது, நம்ம ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா
ஏதோ இந்த சந்தியாந்தனம் பண்றது மட்டும்தான் தர்மம், அதுதான் ஸ்வதர்மம் அப்படி இல்ல. அது ஒருத்தருக்கு ஸ்வதர்மம். அவர்களும் இதெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலா சொல்ல போனா அவர்களும் அது பண்றத தவிர்த்து இதெல்லாம் அவர்களும் பண்ணணும். இது அவர்கள் பண்ணணும் இவர்கள் பண்ணணும்ன்ற டிஃபரன்ஸ்க்கே வராது. இது எல்லா மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் இந்த இதுதான் ஸ்வதர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப தினமும் படிக்கணும், காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படி எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் உண்டுதான் அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இது தர்மம் அப்படின்னு தெரியுது. இந்த தர்மத்தின் மூலமாகத்தான் இந்த வித்யை நம்மளால அறிய முடியும். இந்த தர்மியம் அப்படின்னு சொன்னா தர்மத்தினால் மட்டும்தான் இந்த வித்யை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது தர்மத்திற்கு உட்பட்டது. எது தர்மத்திற்கு முற்பட்டதோ, எது தர்மத்திற்கு முரண்படாததாக இருக்கிறதோ, தர்மியம்னு சொன்னா சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது சாஸ்திரம் இத படிக்கணும்னு சொல்றது நம்மள. என்ன காரணம்? நீ மனுஷனா பிறந்திருக்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள். அதற்காகத்தான் உனக்கு மனித பிறவி கொடுத்திருக்கு, போகத்துக்காக இல்ல. நல்ல ஜாலியா இருந்து உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதுக்கு. உலகம் நிறைய என்ஜாய்மெண்ட்டை வைத்துக்கொண்டுதான் இருக்கும். ஆனா நீ என்ஜாய்மெண்ட் பின்னாடி போகாத, அந்த என்ஜாய்மெண்டோட சோர்ஸ பாரு. அந்த சோர்ஸோட ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அப்ப இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே உனக்கு ஒரு ஒரு குழந்தையின் விளையாட்டு போல தோன்றும். இந்த என்ஜாய்மெண்ட் மேல உனக்கு ஒரு ஆசக்தி ஏற்படாது. ஆனா எல்லாத்தையும் நீ பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அனுபவிக்கிறவன்ற எண்ணமே இல்லாமல் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இதுதான் இந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்க போற மிகப்பெரிய விடுதலையாக இருக்கு. அதனாலதான் இது தர்மத்தால் விதிக்கப்பட்ட, சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்டது அப்படின்னு இந்த தர்மியம் அப்படிங்கிறது. இப்ப தர்மத்தை கடைபிடிக்கணும். இந்த தர்மத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால உட்கார்ந்து பொருந்தி படிக்கவே முடியும். இல்லைன்னா படிக்க முடியாது. நீங்க ஒரு மணி நேரம் பிராக்டிஸ் இல்ல, நம்மளுக்கு உட்கார்ந்து ஒரு சாண்டிங் பண்றதுக்கு எனக்கு பிராக்டிஸே இல்லைன்னா எப்படி ஒரு மணி நேரம் கிளாஸுக்கு உட்கார முடியும்? இது எல்லாமே நம்மளை கொண்டு வந்து கன்வெர்ட் பண்றது எங்கன்னா குரு கிட்டதான் கன்வெர்ட் பண்ணும். ஃபைனலி நம்மளை இழுத்துட்டு இந்த தர்மம் என்ன பண்ணும், லாஸ்டா கொண்டு வந்து குரு கிட்ட கொண்டு வந்து விடணும். இல்லைன்னா அது தர்மமே கிடையாது. ஏன்னா தர்மம் இருக்கே, அதுக்கு 2 பலன் சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் செய்யறது. இப்ப நான் பஞ்சமா யஜ்யம் நான் ஒரு நாள் கூட விடாம நான் டெய்லி பண்றேங்க, எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னா. இதை தவிர நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலையெல்லாம் இதை ஒட்டித்தான் சொன்னது. அங்க நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நல்லா விரிவா பேசியிருக்கோம். மறந்திருக்க மாட்டீங்க. மறந்துட்டீங்கன்னா கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கு, தாராளமா போட்டு எப்ப வேணாலும் கேளுங்க. கேட்டு மறுபடியும் அதை மைண்டுக்குள்ள கொண்டு போய்க்கிறதுங்கிறது உங்களுடைய பொறுப்பாக அது இருக்கணும் இனிமே. இப்போ அந்த தர்மம்ங்கிறது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 2 பலன் கொடுக்கறது. அபியுதய பலம் ஒண்ணு, இன்னொன்னு நிஸ்ரேயச பலம் அப்படின்னு. அபியுதய பலம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப கிடைக்கிற பலன். இப்ப எனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகள், எனக்கு வாழ்க்கையில எனக்கு அனுசரணையா இருக்கக்கூடிய உறவினர்கள், எனக்கு பைசாக்கு சிரமம் இல்லாம எனக்கு ஓஹோன்னு கொட்டி இருக்கோ இல்லையோ, என் தேவைக்கு இன்னொருத்தரை அண்டாத அளவுக்கு எனக்கு தேவையான போது எனக்கு வரக்கூடிய அந்த பணம், எனக்கு வியாதி வெக்கை இல்லாத ஒரு உடல் நலம், இதுதான் இப்ப சமயத்துல எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா இந்த செல்வத்தை தான் இந்த தர்மமானது தருகிறது அப்படின்னு. அதுதான் அபியுதய பலன். இப்பவே எனக்கு கிடைக்கிறது இந்த ஜென்மால, இங்கேயே நான் அதை என்ஜாய் பண்றதுக்கு, இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு, நல்ல மனிதர்கள், நல்ல சூழ்நிலைகள். ஒரு நாள் கூட என் மனசு வருத்தப்படுறதே கிடையாது. ஏன்னா யாரும் என்னை வருத்தப்பட வைக்கிறது கிடையாது. எனக்கும் மனசுல யார் மேலேயும் ஒரு அசூயை இல்ல, ஒரு இது கிடையாது, பொறாமை கிடையாது, பொச்சரிப்பு கிடையாது. எல்லாரையும் நான் இன்பமா ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனம், ஒரு தூய்மையான ஒரு உள்ளம், இதெல்லாம் கிடைக்கிறது எதனாலனா இந்த தர்மத்தினால. ஏன்னா இந்த தர்மம் நம்மளுக்கு தூய்மைப்படுத்து, இது நம்மள கிளீன் ஆக்குறது, கம்ப்ளீட்டா கிளீன் ஆக்குறது. 2வது பலம் என்ன அப்படின்னா நிஸ்ரேயச பலம். இந்த நிஸ்ரேயச பலம்ங்கிறது என்ன, எனக்கு இந்த வாழ்க்கையின் பிறவியின் பயனை அடைய செய்கிறது. அதுதான் முக்கியம். இதைத்தான் நாம அரண் வலியுறுத்தல்ல முதல் குறளா படிக்கும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தை காட்டிலும் எதுப்பா இந்த உயிருக்கு ஆக்கம் தருவதாக இருக்கிறது? ஏனென்றால் அறமானது இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களையும் தருகிறது. இந்த உலக வாழ்க்கையை அல்லாமல் நான் பிறந்த பயனை அடைவதற்கான ஒரு
ஸ்ரேயஸையும் எனக்கு கொடுக்கிறது. அதுதான் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, இந்த தர்மத்தை நான் எதுக்கு தர்மத்தை தர்மம் எல்லாம் அதெல்லாம் பெரியவங்க வார்த்தைங்க, அதெல்லாம் எனக்கு இல்ல அப்படிலாம் நினைக்கிறதுக்கே இங்க இடமே இல்ல. எவ்ரிபடி, டாம் டிக் அண்ட் ஹாரி எல்லாருக்கும் பொதுவானது எது அப்படின்னா தர்மம். அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த தர்மத்தினுடைய அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தர்மம் தான் நம்மளை கன்வெர்ஜ் பண்றது எங்க கொண்டு வந்து நிஸ்ரேயசம். நிஸ்ரேயச அப்படின்னா என்ன, கொண்டு வந்து நம்மளுடைய ஸ்ரேயஸை அடையறதுக்காக இந்த குருநாதர் கிட்ட கொண்டு வந்து நம்மளை சேர்த்து விடும். அதுதான் இந்த தர்மம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி நமக்கு. அப்ப அதுக்காக நான் வந்து தர்மம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். என்னைக்காவது நான் குருவை பார்த்துடுவேன். எனக்கு வந்து அதுல சந்தேகமே கிடையாது. நான் ஒழுங்கா என்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயக சொன்னாரு. இங்கேதான் முன்னாடி பார்த்தோம். ஸ்வதர்மத்தை பண்ணி கொண்டிருக்கிறதே எப்பவும் சிறப்பானது. ஏன்னா அதன் மூலமாகவே நான் மன சுத்தம் அடைந்து, அந்த சுத்தத்தின் மூலமாக எனக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து, இறைவன் அருளால் எனக்கு குருநாதர் கிடைத்து, குருமுகமாக எனக்கு ஞானம் போதிக்கப்படும். அப்ப அந்த ராஜ வித்யா, முக்கியமான ஞானமானது எனக்கு பளிச்சுன்னு பிரத்யக்ஷ அவகமமாக எனக்கு புரிந்துவிடும். அதான் அடுத்த வார்த்தையில சொல்றார், இது ரொம்ப சுசுகம் அப்பா. சுசுகம் கர்த்துங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும். கர்த்தும் சுசுக்கம். கர்த்தும்னா இது என்ன, இந்த கிரியா பதமா இருக்கே, செய்யறதுங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல கர்த்தும் அப்படின்னா செய்யறதுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது, புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுக்கும். ஏன்னா பொதுவா கரோத்தி கரோமின்னு சொன்னா செய்கிறேன் அப்படிதான் அர்த்தம் ஆயிடும். அதனால அப்படி இல்லாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தும்னா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு சுசுகம், ரொம்ப ரொம்ப சுகமானதுப்பா, இது ஈஸி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. ஆமா, நீங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க 9 அத்தியாயம். நான் இப்ப முதல்ல சொன்னேனே அதே தான் திருப்பி சொல்லுவேன். 9 இல்லைன்னா 10, 10 இல்லைன்னா 11, இது எப்படியும் புரியும். அதுக்கு தர்மத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட மனம் வேணும், அவ்வளவுதான் வேணும். இங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரமண மகரிஷியோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஐயே மெத்த சுலபம் ஆத்ம வித்யை, ஐயே மெத்த சுலபம். சும்மா சொல்லுவாரா, பொய் சொல்லுவாரா எங்கேயாவது? ரொம்ப சுலபம் தான். யாருக்கு சுலபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சுலபம், ஆனா யாருக்கு சுலபம்? குவாலிஃபைடு பர்சனா இருந்தா சுலபம். இப்போ எனக்கு ஆனாவே எழுத தெரியாது, நான் போய் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் வகுப்புல சேர்ந்து அதை நான் ஒரு படிக்கிறேன்னு உட்காடுறேன்னு வச்சுக்கோங்க. எங்கேயான ஏதாவது புரியுமா எனக்கு? எனக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது, எனக்கு தமிழே தெரியாது. நான் போய் அங்க என்னத்தை படிக்கிறது? ஐ நீட் அ குவாலிஃபிகேஷன் டு சிட் இன் அ கிளாஸ். அதே மாதிரிதான் இந்த ஆத்ம வித்தியை படிக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கு? சமம் தமம் உபரமா திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா முமுக்ஷுத்வம். எல்லாத்த விட அந்த முமுக்ஷுத்வம் இருந்ததுன்னா தான் நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு மோக்தும் இச்சா முமுக்ஷுத்வம், இந்த முக்தி வேணும் எனக்கு, எனக்கு வாழ்க்கையில நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ற, எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஃபர்ஸ்ட்லயே வச்சிருக்கிற விஷயம் முக்தி தான் அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு சுசுக்கம். இல்ல பாப்போம், கொஞ்ச நாள் கேட்டு பார்க்கலாம், ஏதாவது வந்தா பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது சுசுக்கம் இல்ல சுதுக்கம். என்ன போட்டு அறுத்துட்டு இருக்காங்க, அப்பையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போன கிளாஸ் கேட்டேன், அதுவும் இதே மாதிரிதான் இருந்தது. நடுநுள்ள தூங்கி போயிடுறேன், ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. ஏதோ கேட்கறோம், நல்லது கேட்கட்டுமேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆயிடும் கடைசியில. அது பிரயோஜனம் தராது. அந்த பிரயோஜனத்தை என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி ஒரு 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 ஹியரிங் வச்சு என்ன பண்ண போறோம்? இது ஹியரிங் கிளாஸ் இல்ல, இது லிசனிங் கிளாஸ். சுவாமிஜி சொல்லுவார் அழகா, இந்த தயானந்த் சுவாமிஜி, இங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை லிசனர்ஸ் இருக்கா, யாரு ஹியர் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, யார் லிசன் பண்றாங்கிறது தான் முக்கியம். லிசன் பண்றவனுக்கு இது புரியும், அதுதான் இந்த விஷயம். வேற ஒன்று. லிசன் பண்றதுக்கு என்ன வேணும்? முதல்ல சொன்னதுதான் மனசு. மனசு அவைலபிளா இருக்கணும். மனசு அவைலபிளா இருக்கணும்னா மனசு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும்னா மனசு தர்மத்துல ஈடுபட்டு இருக்கணும். மனசு தர்மத்துல ஈடுபட்டு இருந்தா அந்த மனசு குவாலிஃபைடு மனசா இருக்கும். குவாலிஃபைடு மனசா இருந்தா இது சுகம், சுசுகம், மிக மிக சுகமானது. சுசுகம்னா எக்ஸ்ட்ரா, அது அட்ஜெக்டிவ் மாதிரி அதை வச்சுக்கோங்களேன். குட் பெட்டர் பெஸ்ட்ல பெஸ்ட் மாதிரி. அப்ப சுசுகம்னா மிக மிக சுகமானது அப்படின்னு அதை சொல்ற. அடுத்தது சொல்ற அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா, இப்போ நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா, நீ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, ஆனா அதுக்கப்புறமா அது
உன்னை விட்டு போயிடுத்து அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த ராதேயன் கவுண்டேயன் எக்ஸாம்பிள் சொன்னேனே, அதே மாதிரி நான் யாருங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நான் பல வகையா என்ன நினைச்சிருந்தேன். நான் இந்த உடம்பு தான் நானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடம்புக்காக நான் படாத பாடுபட்டேன். அப்புறம் இந்த மனசுதான் நானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மனசை இது பண்ணிக்கிறதுக்கு நான் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய வேலையெல்லாம் பண்ணினேன். அப்புறம் நான் புத்தி தான் நானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். புத்தியில அகங்காரத்துல என்னென்னலாம் தோணித்தோ அந்த எல்லா விஷயங்கள்லயும் ஈடுபட்டேன். ஆனா எதுலயுமே எனக்கு அந்த நான் என்ன எதிர்பார்த்தேனோ அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல. அப்ப நான் யாருங்கிறது இந்த மூணுத்துலயும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் யாருங்கிறது குருமுகமா தெரியுது. அந்த குருமுகமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி போகும் என்கிட்ட இருந்து? போகவே போகாது. அதுதான் அவ்வியம் அப்படிங்கிற. எதனால அவ்வியம்? இன்னொரு ஒண்ணு, ஆசை கொண்டு நவமாக பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும் சந்தேகம் தெளிதல் படலத்துல. இதுல கைவல்லினம் அங்க எல்லா அந்த சொற்கள் எல்லாத்துலயும் முக்கியமான சொல் என்ன அப்படின்னு சொன்னா ஆசை கொண்டு அப்படிங்கிறது தான் அங்க முக்கியமானது. ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சு பிரயத்தனப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நாளும் நான் அடைந்தது வீணா போகும். ஞானத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்கு நான் மெனக்கெட்டு அந்த ஞானத்தை நான் குருமுகமாக பெறுவதற்காக பாடுபட்டு உழைத்து நான் என்னோட குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் நான் சம்பாதித்து கொண்டு நான் உட்கார்ந்து குரு கிட்ட பொறுமையா கேட்டிருக்கேன்னா நிச்சயமாக அது அழியவே அழியாது. ஒண்ணு. இன்னொன்னு இதுல ஏன் அழியாது அப்படின்னு சொல்றாருன்னு ஆதிசங்கரர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா, அவ்யய பலத்வாத் அவ்யை. இது இந்த பலனும் அவ்யை. இதனுடைய பலன் என்ன? நான் இந்த ஞானத்தை பெறுகிறேன். நான் யார் என்ற அறிவை பெறுகிறேன். இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு, நான் யார் என்ற அறிவை எப்படி பெறுகிறேன்? நான்கிறது என்ன அப்படின்னா, நான்கிறது பிரம்மம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நானும் பிரம்மனும் ஒன்று. நானும் பரம்பொருளும் ஒன்று. பரம்பொருள் அழியுமா அப்படின்னா அழியாது. ஏன்னா அது அவ்யயம்னு அதுக்கு இது இருக்கு. அவிநாசி தத் வித்தி ஏன சர்வம் இதம் ததம். அது அவிநாசி அவ்யயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடியே படிச்சு. பரம்பொருள் அவ்யயம், ஆத்மா அவ்யயம், தூய உணர்வு அவ்யயம். ஓகே, நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். அப்ப நானும் அவ்யயம். அழியாத பரம்பொருளே நான் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவு அழியாத ஒரு பொருளை பற்றி சொல்வதனால் இது பலனும் அழியாததாகவே இருக்கிறது. ஏன்னா இந்த பலனே என்ன பத்தி சொல்றது? பலன் என்ன? நான் தான் பலன். இந்த ஞானத்தோட பலன் நான் தான். நான் யார்? அழியாத பரம்பொருள். அப்ப நான் அழியாத பரம்பொருள்ங்கிறத அறியறதுனாலேயே இது அழியவே அழியாது. நான் அழியவே மாட்டேனே, அதனால இது அழியவே அழியாது. அப்ப இது அவ்யயம்ங்கிறது இந்த பலனாலேயே இது அவ்யயமா இருக்கு. இதுவே அவ்யயம் தான், இது அழியாததுதான். பலனும் அவ்யயமா இருக்கிறதுனால இது அழியாததாக இருக்கிறது அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும். எங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அது என்னன்னா, இப்ப ஒருத்தருக்கு கோமால இருக்காரு. அப்ப அவருக்கு அவர் நல்லா படிச்சிருக்காரு, சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டாரு. அவருக்கு நல்ல இது இதெல்லாம் பகவத்கீதை படிச்சாச்சு. ஒரு இது கூட ஒரு உபனிஷத் கூட படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் படிச்சிருக்காரு. அவருக்கு நான் யாருங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப அவருக்கு கோமா ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு தான் யாருங்கிறது போயிடுமா போயிடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, இந்த நான் யாருங்கிற அறிவு அவருக்கு போகாது. அந்த அறிவை எக்ஸ்பிரஸ் பண்ற திறமை வேணா போயிருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ற திறமை எங்க இருந்து வருது? நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலமா தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் யாருங்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவரோ கோமால இருக்காரு, நான் அவர் யாருன்னு கேட்டா அவருக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. ஆனா அந்த அறிவு பெற்றாருல்ல, அந்த அறிவு பெற்றது அது போகுமான்னு கேட்டா அது போகாது. ஏன் அப்படின்னா, இந்த அறிவு நம்ம பார்க்கிறோம், முன்னாடி அரண் வலியுறுத்தல்ல பார்க்கிறோம். நான் இங்க இருந்து இந்த உடலை விட்டு போகும் பொழுது நான் எதை எடுத்துக்கொண்டு போகிறேன் அப்படின்னா, நான் செய்த புண்ணியம் பாபம் நான் கற்ற கல்வின்னு சொல்றேன். அப்ப நான் என்னுடைய கல்வி இந்த முக்கியமா இந்த பிரம்ம வித்யை மற்ற கல்விக்கே இருக்குன்னா இந்த கல்வி இருக்காதா? ஏன்னா நம்ம சில பேரை பார்க்கிறோம், பிறக்கறதுல இருந்தே பெரிய மியூசிஷியனா இருக்காங்க, பிறக்கறதுல இருந்தே
இந்த இது வித்தைகள்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நீ ஏதாவது ஒரு ஒரு இது வச்சுக்கோ, மேக்ஸ் வச்சுக்கோ. நிறைய பேர் மேக்ஸ்ல ப்ராடிஜியா வராங்க. பிறக்கறதுல இருந்தே வராங்க அப்படின்னா, அப்ப எங்கேயோ அவங்களுக்கு இட் ஹஸ் கம் இல்லையா? முதல்ல இருந்து வந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் அதுக்கு. அங்க முன்னாடி பிறவியில அவங்க நிறைய அது போட்டிருப்பாங்க. அதனால அங்கேயிருந்து வந்துட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதே வருது அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யை போகுமா எங்கேயாவதுன்னா போகவே போகும். அப்படி இது இது நமக்கு இந்த இந்த ஜென்மால எக்ஸ்பிரஷனுக்கான வே வந்து கட் ஆயிட்டா கூட அந்த ஞானமானது அப்படியே தான் இருக்கும். நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்துல அந்த ஞானமானது அப்படியே தான் இருக்கும். ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சாச்சு, அவர் அதை நல்லா இன்டர்னலைஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த பிரம்ம ஞான நிஷ்டை கை கூடிடுது அப்படின்னு சொன்னா அது விதேக முக்தி ஆனதுக்கு அப்புறமா அவர் பாட்டுக்கு இந்த ஜெகம் பூராவும் அவர் எல்லாமாக நிறைந்து இருப்பார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் திரும்பி வரவே மாட்டார். வரவே வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. கோமால இருந்தாலும் அந்த ஞானம் போகுமா போகாதா அப்படின்ற கேள்விக்கு போகாது என்பதே பதில். அப்ப எனக்கு மயக்கம் வந்ததுன்னா போயிடுமா? எல்லாத்துக்குமே நமக்கு அது எப்ப போகாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஞானம் நிஷ்டை ஆயிடுத்துன்னா போகாது. ஏன்னா அயத்தி ஸ்ரத்தையோபேதோ அப்படிதான் கேட்கிறாரு அவர். 6வது அத்தியாயத்துல என்ன கேட்கிறாரு? அவன் முயற்சி செய்யாமல் அவன் இங்கிருந்து போயிட்டான் அப்படின்னா அவன் திருப்பி வரும்பொழுது அவனுக்கு என்ன கதி அப்படின்னு. இங்க நான் சொல்ற விஷயம் யார பத்தி அப்படின்னா, முயற்சி பண்ணி நன்றாக ஞானத்தை நிஷ்டையாக்கி கொண்டவருக்கு பிராரப்த கர்ம வசத்தினால அவருக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு இது ஆயிடுத்துன்னா என்ன பண்றது? நாங்க அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம். எனக்கு சுவாதீனம் இல்லாம போச்சு, சித்த சுவாதீனம் இல்லாம இருந்தார். சுவாதீனம் இல்லாம இருக்கே ஞானம் இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டோம். அப்போ இதுதான் வந்து பதில். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த ஞானம் நிஷ்டை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஞானமானது இருக்கும். நிஷ்டை பண்ணிக்கிறதெல்லாம் நம்மளுடைய பொறுப்புலதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது 3வது ஸ்லோகம் படிக்கிறோம். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஹே பரந்தப, பரந்தபன எதிரிகளை வாட்டுபவனே அப்படின்னு. அஸ்ய தர்மஸ்ய, இந்த தர்மத்தில், தர்மத்தில்னா இந்த ஞானத்தில். போனதுல தர்மியம் சொன்னார், இங்க தர்மம்னே சொல்றார். ஞானமே தர்மம் அப்படின்னே சொல்றார். ராஜ வித்யில், தர்மத்தில், ஞானத்தில். அஸ்ரத்த தானாக, குரு சாஸ்திர வாக்கியத்தில் ஸ்ரத்தை வைக்காத புருஷாக மனிதர்கள், மாம் என்னை, அப்ராப்ய அடையாமல், மிருத்யு சம்சார வர்த்மனி மரணத்துடன் கூடிய சம்சார வழியில், நிவர்த்தந்தே நிலைத்திருக்கிறார்கள். ஹே பரந்தப, இந்த தர்மத்தில் குரு சாஸ்திர வாக்கியத்தில் ஸ்ரத்தை வைக்காத மனிதர்கள் என்னை அடையாமல் மரணத்துடன் கூடிய சம்சார வழியில் நிலைத்திருக்கிறார்கள். இந்த தர்மத்தில் அப்படின்னு சொன்னா முன்னாடி நம்ம தர்மியம்னு பார்த்தோம். இங்க வந்து தர்மம்னே சொல்ற. தர்மம் அப்படிங்கிறது என்ன? இதுதான் இது. இந்த இந்த தர்மத்தில்னா இந்த ஞானத்தினுடைய பாதை. இந்த ஞானத்தை நன்கு இன்டர்னலைஸ் பண்ணிக்கொண்டு, அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த ஞானத்தை முதல்ல பெறுவதற்கே அவனுக்கு ஸ்ரத்தா வேணும். நம்ம 4வது அத்தியாயம் 39, 40 ஸ்லோகம் நீங்க ரெஃபரன்ஸ் போட்டுக்கோ. பகவான் அங்க பேசினதையே தான் இங்கேயும் சொல்ற. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி. இங்க அடுத்தது அக்ஞஸ்ச்ச்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ சம்சயாத் ந சுகம் சம்சயாத்மனஹ. அயம் லோகோ, இங்கேயும் கிடையாது, பரலோகோ அங்கேயும் கிடையாது சுகம். யாருக்கு? சம்சயாத்மனக, யாருக்கு வந்து டவுட் இருக்கோ அவனுக்கு இங்கேயும் சுகம் இல்ல, அங்கேயும் சுகம் இல்ல. சம்சயாத்மா வினஷ்யதி, வினஷ்யதிங்கிறது அவன் நாசமடைகிறான். அப்படி நாசமடைகிறான்னா நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். நாசமடைகிறான்னா என்ன? பிறவியின் பயனை அவன் அடைவதில்லை, அதுதான் நாசமே. மனிதனாக பிறந்து பிறவி பயனை அடையலைன்னா அதை விட ஒரு வேஸ்ட் என்ன இருக்கு சொல்லுங்க?
ஒரு 100-120 வருஷம் கொடுக்குறாரு பகவான். 120 வருஷத்துல ஒரு 10 வருஷம் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணி என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகிச்சுக்க மாட்டேன்னு சொன்னா, அடம் பிடிச்சா, அப்ப திருப்பி எப்ப மனித பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் பராபரமேன்னு அவர் சொல்றார். அப்ப எப்படி வரும் என்ன வரும்னு தெரியாது நமக்கு. தெரியாத ஒரு விஷயத்த நாம அஸ்ரத்தையா விட்டுட்டோம்னா என்ன பண்றது? அதுதான் பகவான் அங்கேயும் சொல்றார், இங்கேயும் சொல்றார். அங்க என்ன சொன்னார்? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஞானத்தை யாரால பெற முடியும் அப்படின்னா, ஸ்ரத்த இருக்கிறவனால மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். என்ன ஸ்ரத்த வேணும்னா இங்க சொல்லிட்டார், குரு சாஸ்திர வாக்கியத்தில் ஸ்ரத்தை. ரெண்டுமே இருக்கணும். குரு வேற, சாஸ்திர வாக்கியம் வேற அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எப்ப சாஸ்திர வாக்கியத்தை குருமுகமாக கேட்கிறோமோ, ரெண்டு ஈஸ்வரன், இன்னும் சொல்ல போனா ஈஸ்வரன் வேற, குரு வேற, சாஸ்திரம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுங்கிறதே நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. ஈஸ்வரன் தான் குரு, குரு தான் சாஸ்திரம், சாஸ்திரத்தை குரு எடுத்து சொல்ற. அந்த சாஸ்திரத்தை தான் குரு எடுத்து சொல்றாருங்கிறதுனாலயே குரு கிட்ட நமக்கு ஸ்ரத்தா கூடித்தான் இருக்கணும். ஏன்னா குரு தனக்கு ஏதோ தோன்றதெல்லாம் சொல்ல போறது கிடையாது. அப்படி நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்றவர்களை நம்ம குருவாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு பரம்பரை இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட நோக்கித்தான் அந்த விஷயங்களை சொல்லப்படணும். நம்மளா சொல்றதுங்கிறது அது சொற்பொழிவு மாதிரி ஆயிடும். வகுப்பு அப்படின்னு எடுத்தோம்னா, வகுப்பு அப்படிங்கிறதுல ஒரு டெக்ஸ்டோடத்தான் அந்த வகுப்பு நடைபெறும். அப்ப அந்த டெக்ஸ்ட் சாஸ்திரம் தான் அந்த டெக்ஸ்ட். அதுல உனக்கு ஒரு ஸ்ரத்த இருக்கு. இத சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த வியாசருக்கு வேற வேலை இல்லை, எதையாவது ஒண்ணு சொல்லுவார் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அந்த சாஸ்திரத்தை அணுகக்கூடாது. அப்படி அணுகினால் நமக்கு அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு பரம பிரயோஜனமானது கிடைக்க. சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம்ங்கிறது என்ன? சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் அப்படிங்கிறது, சாஸ்திரம் எதை இன்டென்ட் பண்ணி நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறதோ அதை அடையிறதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரிக்கு என்ன விஷயம், அந்த விஷயத்தினால என்ன பிரயோஜனம்னு அந்த கிரந்தம் சொல்றது. அப்படிங்கிற போது இங்க நமக்கு மோட்சத்தை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு முமுட்சுவாக நம்ம இருந்து இந்த முக்திக்கான ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, முதல்ல வேண்டியது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அது பிலீஃப்ங்கிறத தாண்டின ஒரு விஷயம். ஸ்ரத்தானா பிலீஃப், ஸ்ரத்தா இஸ் ஈக்குவல் டு பிலீஃப் அப்படி போடுறதுங்கிறது சரியா வராது. ஸ்ரத்தாங்கிறத எந்த மொழியிலையுமே மொழிபெயர்க்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நத்திங் வில் கிவ் அன் ஈக்குவலண்ட் மீனிங். சொல்லவே முடியாது. ஸ்ரத்தானா ஸ்ரத்தா தான். அது எப்படிப்பட்ட ஸ்ரத்தா அப்படின்னா, ஒரு போதும் நான் சாஸ்திரம் என்னை தவறாக கைட் பண்ணவே பண்ணாது அப்படிங்கறதுல ஸ்ரத்தா. அந்த சாஸ்திரத்தை தான் குரு எடுத்து சொல்றார் அப்படிங்கறதுனால குரு என்ன தவறா கைட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஸ்ரத்தா. அந்த குரு எனக்கு ஈஸ்வரன் தான் அனுப்பியிருக்கார் அப்படிங்கறதுனால, ஈஸ்வரன் அனுப்பின குருங்கிறதுனால ஈஸ்வரன் மேல ஸ்ரத்தா. இப்ப நீங்க எப்படி இந்த ஸ்ரத்தா இந்த ட்ரையாங்குலரா கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு இது ஸ்ரத்த நமக்கு சாஸ்திர வாக்கியங்கள்ல வேணும். இதுல என்ன சொல்ற, ஸ்ரத்தா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம். அது பாருங்க, ஞானம் கிடைச்சா என்ன கிடைக்கும்னா பராம் சாந்திம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்ப ஞானம் இல்லட்டா என்ன கிடைக்கும்? என்ன இருக்கு அவனுக்கு? பராம் அசாந்தி, அவ்வளவுதான். அவனுக்கு அசாந்தசிய குத சுகம் அப்படின்னு இன்னொரு இடத்துல கேட்கிறாரு இல்லையா? இது பகவானே கேட்கிறார் 2வது அத்தியாயம். அப்போ ஞானம் இருந்ததுன்னா தான் அந்த சாந்தியானது உனக்கு. சாந்திங்கிறது என்ன? அமைதிதான். அமைதியான ஆனந்தம், அதுதான் எல்லாருக்கும் வேணும். அது எப்ப கிடைக்கும்னா ஸ்ரத்தையோட இந்த வாக்கியங்களை கேட்டால்தான். இந்த வார்த்தைகள்ல ஒரு சத்தியம் இருக்கு, அது அது புரிஞ்சதுனா மட்டும்தான் முக்தி. நான் இப்ப இத்தனை நேரம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். மனசு வேணும், மனசோட அவைலபிலிட்டி வேணும், அப்புறம் தர்மமா நடந்துக்கணும், சித்த சுத்தி இருக்கணும், அப்பதான் இந்த ஞானம் சுசுக்கமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இது மட்டும் பத்தாதுங்கிறார் பகவான். ஏன்னா அதனாலதான் அவர் அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்லோகம் கொடுக்கிறார். இல்லைன்னா இங்கேயே இதுக்குள்ளேயே ஸ்ரத்தைய சேர்த்திருக்கலாமா இல்லையா? சேர்க்கல. தனியா ஒரு இடத்துல சொல்றார். ஏன் சொல்றார்? இந்த இந்த முதல் 2 ஸ்லோகம் ஞானத்தினுடைய பெருமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 3வது ஸ்லோகம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த பெருமையை அறிந்து கொண்டாய் அல்லவா, அதனால நீ இது மேல ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கணும். இத்தனை நாள் நீ எப்படியோ ஏனோ கோணாமானான்னு படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இனிமே கொஞ்சம் சிட் அலர்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடி அப்படிங்கிற. நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைகள் கிட்ட நம்ம போய், நான் இந்த திருக்குறள் கிளாஸ் எடுக்கிறது எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம சொல்லும் போது கொஞ்ச நேரம் அப்படி கேட்டுட்டே இருக்கோம், அப்படி கூனாய் கூனாய் இப்படி வந்துரும் அந்த பசங்கள்லாம். அப்புறம்
நம்ம ஒழுங்கா கேட்கிறவன் நிமிர்ந்தல்லப்பா உட்காருவான் அப்படின்னு சும்மா ஒரு ஒரு வார்த்தையை போட்டு விட்டோம்னா கிடுக்கிட்டு எல்லாம் அப்படியே நிமிர்ந்துக்கும். அந்த மாதிரி பகவான் வந்து இப்ப நமக்கு டக்குன்னு அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கிறப்ப ஸ்ரத்த வேணுமா, ஸ்ரத்த வேணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த ஞானம் வந்து பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படின்னு பகவான் சொல்றாருன்னு அப்படி ஒரு நிமிர்த்தி உட்கார வைக்கிறார் ஸ்ரத்தையின் மூலமாக. அப்போ இது இருந்ததுன்னா, இந்த ஸ்ரத்த இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம வாழறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த சாஸ்திரம் நமக்கு நன்றாக புரிந்துவிடும். அஸ்ரத்தையா இருந்தால்தான், யாருக்கு ஸ்ரத்தை இல்லையோ அவனுக்குத்தான் இந்த தர்மம்னு இங்க ஏன் வந்து ஞானத்தை சொல்றாருன்னா, தர்மத்தின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை பெறுகிறோம். அதனால இந்த ஞானமே தர்மம் என்று போற்றப்படுகிறது. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி வைத்து விடும். அந்த இடத்துல பரிமேலழகர் சொல்லுவார், அழுக்காறு அப்படிங்கிறது ஒரு குணமாக இருந்தாலும் அழுக்காரையே ஒரு குணியாக சொல்கிறார் இந்த இடத்துல அப்படின்னு. அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமைப்படுறதுங்கிறது ஒரு குணம். பொறாமைப்படுறவனுக்கே பொறாமைனே பேராம். அந்த மாதிரி வச்சுட்டாரு அவர். அது மாதிரி இங்க ஞானம்ங்கிறது நமக்கு தர்மத்தினால் கிடைக்கிறது. அதனால ஞானமே தர்மமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு ஒரு எலிவேஷன், தர்மத்துக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கிறார். ஞானம் தான் இருக்கிறதுலயே வந்து தி பெஸ்ட். அத தர்மம்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த ஞானத்தை பெறுவதுதான் நமக்கு தர்மம்னு புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம புத்தி எல்லாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. பகவானே சொல்றார், சதிருஷ்டம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருத்தே ஞானவான் அப்பி. ஞானவானா இருந்தா கூட, அறிவுடையவனாக இருந்தால் கூட அவன் புத்தி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லப்பா. அது குணத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. நிகிரகியம் கரிஷ்யத்தை, யாருப்பா அதை சரி பண்றது? அதை யார் வந்து அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? அது இருக்கத்தான் இருக்கு. இந்த சேஞ்சஸ் இருக்கத்தான் இருக்கு. குணங்களின் மாறுபாடுனால செயல்களின் மாறுபாடுங்கிறது இருக்கத்தான் இருக்கு. அதனால ஞானத்துல நிலை பெற்றிருப்பது என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீ சுதர்மத்தை பண்ணுன்னு அங்க நமக்கு கூட்டிட்டு காமிச்சார், அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால இந்த ஞானம் இருந்துடுது அப்படின்னா, இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்பார் இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்த ஞானம், இது அந்த ஞானம் இல்ல, நான் சொல்றது இந்த அறிவு, இந்த தூய உணர்வை பற்றிய அறிவு, என்னை பற்றிய அறிவு, நானே தூய உணர்வு என்ற ஐக்கிய அறிவு. இந்த அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு நோ லுக்கிங் பேக். நான் இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா நாட்களுமே சுகமான நாட்கள் தான். சரி, இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றார்? மாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். மாம் நிவர்த்த அப்பிராப்பிய. யார் அப்பிராப்பிய? இந்த ஸ்ரத்த இல்லாத இருக்கக்கூடிய மனிதன் இவன் என்ன பண்றான்? மாம் அப்பிராப்பிய, என்னை அவன் அடையாமல். என்னை அடையாமல்னா என்ன அர்த்தம்? நான் உட்காந்துருக்கேன், நான் வந்து இதுல இருக்கேன், குஜராத் கிட்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ஒரு கோவில்ல, என்னை வந்து அவன் அங்க வந்து அடைஞ்சிருவான் அப்படின்னு அர்த்தமா? இல்ல கோலோக பிருந்தாவனத்துல இருக்கேன், அங்க பிருந்தாவனத்துல வந்து அவன் என்னை வந்து அடையணும் அப்படின்னு அர்த்தமா? துவாரகாபுரி நாதனாக நான் இருக்கிறேன்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க மாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அமைதியான ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். என்னன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கே புரிஞ்சுடலாம். இது ரொம்ப டீப் மீனிங்கே போகிறதுக்கு முன்னாடி, நான் இது இருந்தா நிம்மதியா இருக்கேன். நிம்மதிங்கிறது என்ன? அமைதிதான். மனதின் அமைதிதான் மனதின் ஆனந்தம். அந்த அமைதி ஆனந்தம் தான் என்னுடைய நிஜஸ்வரூபம். நானா போட்டு குழப்பிக்கிறேன். நான் ஒரு பொண்ணுன்னு நானா நினைச்சுக்கிறேன், நான் இன்னாருக்கு பொண்ணுன்னு நினைக்கிறேன், இன்னாருக்கு மனைவின்னு நினைக்கிறேன், இன்னாருக்கு இன்ன உறவுன்னு நினைக்கிறேன். நானா எல்லாத்தையும் போட்டு கச்சாமச்சான்னு குழப்பிட்டு நான் அதுக்கப்புறம் அது எல்லா ஐடென்டிபிகேஷனுக்கும் நான் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்கேன். அதெல்லாம் கிடையாது. நீ வெறும் நீதான் ஆனந்தம், நீதான் தூய உணர்வு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மனசுக்கு இந்த பொய்யான விஷயங்களோட ஐடென்டிபிகேஷன் தானாவே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிடும். அது விட்டு போயிடுது அப்படின்னா இந்த மனசுல என்ன இருக்கும்? எப்போதும் அமைதி, நிச்சலமான அமைதி, ஆனந்தம் தான் இருக்கும். இப்ப இதுல இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன்னு சொல்லுவார். யார் வந்து இதுல நமக்கு வந்து இடும்பைனா என்ன? துன்பம். துன்பம்ங்கிறது இயல்பு தான். யாருக்கு இயல்பு துன்பம்? இந்த உடல் மனம் புத்திக்கு துன்பம் இயல்பு. இன்பம் விழையான். இன்பம் விழையான் யாரு? இந்த உடல் மனம் புத்தி அல்ல நான் என்று அறிந்து கொண்டிருப்பவன் இன்பம் விழையான். எதுக்கு அவன் இன்பம் விழைய போறான்? ஏன்னா அவனுக்கும் அவனே இன்பப் பொருள். இன்பப் பொருள் எங்கேயான சர்க்கரை, எங்கேயான நான் சர்க்கரையை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்குமா? எங்கேயாவது நினைக்குமா? நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கல்கண்டு கதை.
கல்கண்டு போய் ஒவ்வொருத்தட்டையா போய் நான் கல்கண்டை டேஸ்ட் பண்ணணும், கல்கண்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டது மாதிரி இங்க சக்கரை அந்த அந்த இன்பம்ங்கிறதே தானே இன்பத்தை வந்து சுவைக்கணும்னு நினைக்க முடியுமா? இல்ல அது ட்ரையாவது பண்ண முடியுமா? இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான். இடும்பை இந்த இடும்பைங்கிறது இந்த இந்த உடல் மனம் புத்திக்கு இடும்பை இயல்பு. அது வேற வழியே கிடையாது. அது அப்படித்தான் இருக்கு. அதுல ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. துன்பம் உறுதலிதல். அவனுக்கு துன்பமே இருக்காது. அவன் எப்படி துன்பத்தை அனுபவிக்க முடியும்? இந்த உடம்பு மனசு புத்தி தான் துன்பத்தை அனுபவிக்கிறது என்ற அறிவு கொண்டவன் அவன் எப்படி துன்பத்தை அனுபவிக்க முடியும்? அவன்தான் அறிவு ஸ்வரூபமாக தூய உணர்வாக தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறானே. இதுதான் அங்க அர்த்தம். இது வந்து திருக்குறள்ல. அப்போ இந்த எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மாம்னு சொல்றதுக்கு அர்த்தத்தை சொல். மாம் அப்படின்னு சொன்னா அமைதி ஆனந்தம். இந்த அமைதி ஆனந்தம்னு தான் தன்னை வந்து இங்க பகவான் சொல்றாரே தவிர ஒரு பிசிக்கல் ஃபார்ம சொல்லல. மாம்னா என்ன வந்து கிருஷ்ணரை வந்து அடைவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணரை அடையாமல் போவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மாம் அப்பிராப்பிய அப்படின்னு சொன்னா அமைதியையும் ஆனந்தத்தையும் அவன் அடையாமல் போகிறான். சரி, அதுதான் அடையாமல் போறான், ரைட்டு. அப்படின்னா அதுக்கு மேல என்ன சொல்றாரு அவர் அதுக்கப்புறமானா மிருத்யு சம்சார வர்த்மனி. மிருத்யு சம்சார வர்த்மனி இங்க அது அது மட்டும் இல்ல, மாம் நிவர்த்தந்தே. நிவர்த்தந்தேங்கிறதுக்கு சொன்னேன், நிலைத்து இருக்கிறார்கள். எதுல நிலைத்து இருக்கிறார்கள்னா மிருத்யு சம்சார வர்த்மனி நிலைத்து இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தைய நடுவுல நாம சேர்த்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா மிருத்யு யுக்த சம்சார வர்த்மனி அப்படின்னு. ஏன் அப்படின்னா மிருத்யு இந்த சம்சாரம்ங்கிறது என்ன? ஜனன மரணம் தான் சம்சாரம். இந்த ஜனன மரணத்துல ரொம்ப பிரச்சனை என்ன? நமக்கு மரணம் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா மரண பயத்துக்காகத்தான் இந்த சாஸ்திரத்தையே ஆரம்பிச்சார் அவர். அவன் வந்து அவன் செத்து போயிடுவான், இவன் செத்து போயிடுவான், நான் குருவை கொல்றதா, இவனை கொல்றதா, தாத்தாவை கொல்றதா, பெரியப்பாவை கொல்றதா நீ ஆரம்பிச்சான் ஒரு புலம்பல். அதனால இவர் என்ன சொன்னார்? மரணம் என்பது என்ன? மரணம் என்பதுதான் உச்சகட்ட பயமே. அந்த பயத்தை உனக்கு போக்குறேன்ப்பா, மரணிப்பது எது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப மரணம்ங்கிறது தான் நமக்கு உச்சகட்டமான ஒரு துன்பத்தை தரக்கூடியது, பயத்தை தரக்கூடியது அப்படின்னு இருக்கு. அதனால இங்க யுக்தன் ஏன் சேர்க்க சொல்றார் அப்படின்னு சொன்னா, மிருத்யு யுக்தனா மிருத்யு உடன் கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தானே இருக்கு. எனக்கு ஜரா மரண எல்லாம் தான் இருக்கு. ஜரா எனக்கு வயசாயிடுச்சு, நினைச்சு போச்சு, கண்ணே தெரியல, காதே கேட்கல, என்னை யாரும் கவனிக்கிறது இல்ல, என்னை தூக்கி ரேடியில போட்டாங்க, என்னை யாரும் என்னை யாரும் நான் ஏதாவது சொன்னா கூட காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட தினம் ஒரு தடவை பேசிட்டு இருந்தா இப்ப வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட பேசுறது கிடையாது. என்ன வந்து ஒரு டெக்ஸ்ட் கூட பண்றது கிடையாது. யார் யாருக்கும் மெசேஜ் பண்றா, எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா. எத்தனை லேமெண்டிங் பாக்குறோம், எத்தனை விஷயங்கள் பாக்குறோம். இதெல்லாம் எதனால வருது? இந்த துக்கங்கள் எல்லா விதமான வாழ்க்கையின் துக்கங்கள் அப்படிங்கறத அந்த யுக்தால நீங்க சேர்த்துக்கணும். மிருத்யு யுக்த அப்படின்னா மிருத்யு வரைக்கும் உள்ளக்கூடிய எல்லா துக்கங்களுமே இருக்கக்கூடிய சம்சார சம்சார வர்த்மனி வர்த்மன அந்த பாதைன்னு, அந்த பாதையில அவன் இருக்கான். அதாவது சம்சாரத்தினுடைய பிடியில் அவன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால அதுலதான் அவன் போய்கொண்டிருப்பான். அவன் ஒருபோதும் அவன் முக்தனாக இருக்க முடியாது. யாரை எப்படி திட்டுறார் அவர் அப்படின்னா அஸ்ரத்தையா இருக்கக்கூடியவனை அப்படின்னு. இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து அப்படின்னா, இந்த வித்தையினுடைய பெருமையை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வித்தையினுடைய பெருமை தெரிஞ்சதுனால இந்த வித்தைய ஸ்ரத்தையோட படிக்கணும். இதை எதுக்கு சொல்றது? இந்த ஸ்லோகம் ஏன் வந்து பகவான் கொடுத்திருக்காருங்கன்னா, ஒண்ணு நம்மள நிமிர்ந்து உட்கார்ந்து வைக்கிறதுக்குன்னு சொன்னேன் நான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இந்த சாஸ்திரத்துல நிறைய ஸ்ரத்தைய நம்ம டெவலப் பண்ணி கொண்டாதான் இந்த சாஸ்திரம் நமக்கு பரம பிரயோஜனமாக இருக்கும். ஸ்ரத்தா இல்ல அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து தேய்ந்து மாய்ந்து இருக்கக்கூடிய அந்த சம்சார கதியில்தான் அவர்கள் சுழன்று கொண்டு இருப்பார்கள். மாம் அப்பிராப்பியனா என்ன? இந்த பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதியான ஆனந்தத்தில் அவர்கள் ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டார்கள். அங்க மாம்னு சொன்னா பகவான ஒரு ஃபார்மா நினைக்காதீங்க. மாம்னு சொன்னா பிரம்மத்தினுடைய உத்தமமான ஒரு ஸ்வரூபம் எது அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மத்தினுடைய உத்தமமான ஸ்வரூபமா சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த அந்த அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது தான் எல்லையற்றதாக இருப்பதனால் அது ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை நான் உணரவே முடியாது எப்போ? எனக்கு ஸ்ரத்தா இல்லைன்னா.
அப்ப நாம இந்த ஸ்ரத்தையோட இத படிக்கணும். இந்த ஸ்ரத்தைக்கு என்ன பண்ணணும்னா, முன்னாடி இருக்கிற 2 ஸ்லோகத்துல இருக்கிற ஓரொரு வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தையும் நம்மயமாக்கிக்கணும். அப்பதான் இந்த ஸ்ரத்தையானது நமக்கு ஏற்படும். ஏன்னா, நான் இப்போ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னார நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்க வந்து ரொம்ப இதெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன அது வந்து கேட்கறீங்க. அந்த விஷயத்த கேட்கறீங்க. அப்புறம் அவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்றீங்க. இன்டராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? அவங்க கிட்ட இன்னொரு அபிமானம் உங்களுக்கு கூடுறது. அப்போ நம்ம இந்த சாஸ்திரம் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இன்ட்ரோடியூஸ் ஆகி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பகவான் சொல்றாரு, இது ராஜவித்யா, இது ராஜகுஹ்யம், இது பவித்ரம், இது உத்தமம் அப்படின்னு எல்லாம் இங்க வந்து சொல்றார். இப்ப நமக்கு இவ்வளவு தூரம் படிச்சு இத பத்தின மேன்மையையும் பகவான் சொல்றதுனால நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மேல ஒரு அபிமானம் கிரியேட் ஆகி அதுதான் ஸ்ரத்தையாக ஆகிறது. அந்த சாஸ்திரத்துல வைக்கக்கூடிய ஸ்ரத்தையானது நமக்கு நாமனே பேரின்ப ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த அறிவில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு இத கொடுக்கும், ஒரு ஸ்திதியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனமா இருக்கு. மேற்கொண்டு 4, 5, 6 4 5 6 இல்ல 4ல இருந்து 10 வரைக்குமே இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு எசன்ஸ பிழிஞ்சு பகவான் கொடுக்கப்படுறார். இப்போ அந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு நாம படிச்சோம். அதுல இருக்கக்கூடிய அந்த பராப்பிரகிருத்தியினுடைய பரம உன்னதமான ஒரு ஸ்வரூப நிலையை பகவான் நமக்கு காட்டப் போறார். அதை நாம அடுத்த வகுப்புல நம்ம படிக்கலாம். 4வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்த வகுப்புல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனைங்கம்மா.